சர்ச்சை விட்டு சர்ச் மாறக்கூடிய, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறக்கூடிய விசுவாசிகளுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. நான் சொல்றது தயவு செய்து நீங்க கேட்காதீங்க, நம்பாதீங்க, நீங்களே கவனிச்சு பாருங்க. சர்ச் நல்லா இல்ல பிரதர், வேற சர்ச்சுக்கு போயிரு. ஓகே சிஸ்டர், போயிட்டு வாங்க, காட் பிளஸ் யூ. அந்த சர்ச் நல்லா இல்ல, நாளைக்கு இன்னொரு சர்ச்சில் இருப்பாங்க. ஏங்க அங்கேயும் பிடிக்கலங்க, சரி அங்கனா இருங்க. இல்ல இல்ல இங்கேயும் எங்களுக்கு செட் ஆகல, இங்கேயும் எங்களுக்கு பிடிக்கல. ஏங்க சர்ச்சில் நீதி பத்தல பாருங்க, சர்ச்சில் பரிசுத்தம் பத்தல பாருங்க, அதனால நாங்க வேற சர்ச்சுக்கு போலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அந்த இடத்துக்கு போய் பார்த்தாலும் அங்கேயும் அந்த மாதிரி இல்லையே. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா, பூமியில இருக்கிற எந்த சபையிலுமே நீங்க எதிர்பார்க்கிற நீதியும் பரிசுத்தமும் இருக்காது. ஏன்னா மனிதர்கள் நடுவில் நம்ம இருக்கும். அதற்காக தான் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தாங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கல. காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கி வந்த உடனே மனிதர்களை கண்டு யாரெல்லாம் சரீரங்களை கொடுக்கிறாங்களோ அந்த சரீரங்களிலே வசித்து அந்த சரீரங்களை தேவ ஆலயமாய் மாற்றும்படிக்கே அவர் வந்தார்.